நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தூக்கி கூட போடுறேன். எந்த ஒரு பாஸும் நீங்கள் எடிட்டோ எதுவுமே பண்ணாண்டா நல்லாவே பாருங்கள். இப்படி போட்டாலும் போதும், தூக்கி நல்லா இப்படி போட்டாலும் போதும். நம்ம வந்து நல்லா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். பாடி கூட நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு டேமேஜும் உங்களுக்கு ஆக போதில்லை. ஒரு அடி அடிச்சு காட்டுங்க பார்ப்போம். நல்லா கீழே போட்டு இல்லை உடச்சி இல்லை இப்படி போட்டுங்க இல்லை இப்படி போட்டுங்க, உங்களுக்கு எதுவுமே ஆக போதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணுறதே இல்லை. நல்லா பாஸ் கூட பார்த்துக்கோங்க, எந்த ஒரு எடிட்டும் பண்ணிடாதீங்க, எந்த ஒரு கட்டும் பண்ணிடாதீங்க. பார்த்து கஸ்டமருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம். 30,000-40,000 மிஷின் வச்சிங்கன்னா அது கூட கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். நல்லா துவைக்கலைன்னா எங்கள் கம்பெனி வந்து நீங்கள் பார்த்துருக்க யாருக்குமே ரெஃபர் பண்ணாண்டா, யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். என்னன்னு தான் கேட்குறேன், ஒன்றும் கிடையாதுங்க. வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்ஸி சொந்தமாக தயாரித்து டேரெக்டாக நம்ம கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் எல்லாம் தரம் இதில் என்னப்பா பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். 11 கிலோவே சொல்லிடுறேன். ஆனால் நம்ம கிட்ட நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க? 5,000 கட் பண்ணி 10,000 நினைப்பீங்களா? ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரி அது கிடையாது. எவ்வளோ தானே கேட்குறீங்க? உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வெறும் 2,950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் இதே ப்ரைஸ் தான். 1 இயர் வாரண்ட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் தான் கொடுக்குறீங்களா, நான் கவலையப்பட வேண்டாம். வாரண்ட்டி முடிஞ்சாலும் பயப்படாதீங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம சர்வீஸ் அப்போ நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். ஒரே ஒரு போல்ட்டு தொலைஞ்சாலும் சரி, தாராளமாக அந்த ஒரு போல்ட்டை கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதிக துணி போட்டாலும் உங்களுக்கு துவைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி மோட்டருக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம், காப்பர் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கும் எவ்வளோ தானே கேட்குறீங்க? வெறும் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா 1,900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு 100 மோட்டர் தயாரிக்கிறோம், 500 மோட்டர் தயாரிக்கிறோம்னா பெஸ்ட்டாகவே கொடுக்கணும்னு வச்சுட்டு 500 மோட்டரும் தரவாக நல்லா செக் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே வந்து அசம்பிளி ஆகும். மோட்டர் வந்து நீங்கள் வெளியெல்லாம் வாங்குறது இல்லை. நட்லேருந்து சரி, கவர்லேருந்து சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங். அதனால தான் எங்களால் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் தர முடியும். நம்ம ரா மெட்டீரியல் எல்லாமே அரைச்சி நம்ம இன்ஜெக்ஷன் மோடியில் போட்டு நம்மளுக்குன்னு ஒரு டை இருக்குது, சொந்த டையில் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் பேட்டர்ன் வெளியே. உங்களுக்கு ப்ராப்பராக புஷ்லாம் ஒட்டிட்டு சைடில் உங்களுக்கு எல்லாமே பக்கமானது பண்ணிதுக்கப்புறம் ஏன்னா ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜஸ்லேயும் இருக்கும். இதுதான் உங்களுக்கு துணி சுற்றி கொடுக்குறது. இது சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்ப்போம், ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்குது. மோட்டர் இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து மாட்டினதுக்கப்புறம் இதை எடுத்து மேலே கவர் பண்ணுவாங்க. பாடியும் இதுவும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே உங்களுக்கு ரிங்கு ஓட்டினதுக்கப்புறம் டெஸ்ட்டெல்லாம் ஓட்டி கரண்ட் அடிக்குதா, லீக்கேஜ் இருக்கா, ஹெவி லோடெல்லாம் சுற்றுதா, ஏதோ ஒரு கிராக் இருக்கா, எல்லாமே ப்ராப்பராக பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு முழுமையான வாஷிங் மிஷின் இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கிங் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி சேஃப்டி பில்லர்லாம் உங்களுக்கு 4 சைடு சொல்லிடுவாங்க. ஃபுல் பேக்கிங், பக்கமான பேக்கிங்கில் தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி டேக் போட்டு தான் உங்களுக்கு வீட்டுக்கே வரும். 1000 தயாரித்தாலும் 1000 ஃபுல் செக்கப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் பேக்கிங்கே வரும். எப்படி சார்? 8 வருஷமாக யூஸ் பண்ணுறோம். 6 கேஜ் 3 மிஷின் மட்டும் எடுக்கிறோம். பெரிய கடையில் போய் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க, இடத்த உங்களுக்கு அடைச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் சின்னதாக ஓரம் மூலையில் வச்சுட்டு போயிடலாம், வேலை முடிஞ்சிடும். ஆமாம், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதை வச்சு எடுத்து தண்ணி ஊற்றி இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். அவங்களுக்கு வேலை சீக்கிரம். அதனால் இதுதான் பெஸ்ட்டு. அந்த மிஷினை வாங்கி ஏதோ சர்வீஸ்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் தூக்கிட்டு போய் அடைஞ்சிட்டு போகணும். இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்மளே தூக்கிட்டு வந்துடலாம் வண்டியில். அந்த வேலை ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வேலை ஈஸி, கழுவுற வேலை எல்லாமே ஈஸி. அதான் அவங்களுக்கு அந்த மிஷினை எடுத்து கொடுக்க கொண்டுட்டு போனால் கூட அவங்க அதை வேண்டாங்கிறாங்க, இதே வாங்கி கொடுக்க போதுங்கிறாங்க. அதான் பெஸ்ட்டு. அப்போ பரவாயில்ல, லேடிஸ் என்ன கேட்குறாங்களோ அதான் வாங்கி தர முடியும் இல்லைங்களா? நல்லா இருக்கும், சூப்பர், தாராளமாக நம்பி கொடுங்க. பரவாயில்லைங்க. 6-7 வருஷமா எங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கு. நீங்கள் எந்த ஊருங்க? கேரளாவில் இங்கே தான் மேரேஜ் பண்ணி இங்கே தான் வந்தேன். அதனால எனக்கு நம்ம சாதாரண அந்த வாஷிங் மிஷினோட எனக்கு இது வந்து ரொம்ப 6 கேஜி வந்து 6-7 வருஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் இப்போ புதுசாக எக்ஸ்ட்ரா வேற மிஷின் எடுக்கலாம் சொன்னதுக்கு கூட வேண்டாம், எனக்கு இதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்கறக்கு வந்திருக்குறேங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்னோட வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறது பார்த்து தான் இவங்களே நம்ம ரெக்கமெண்ட் வந்து இவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஓகே ஆகிட்டாங்க. அதனால நல்லா இருக்குங்க, பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் ரிப்பேர் ஆகிறது எந்த வித நமக்கு ஒரு பிளேஸ் மாற்றி வைக்கணும்லாம் கூடி கரெக்டாக இருக்குது, எல்லாம் வைக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் எல்லாம். அதனால நல்லா இருக்குது.
கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து தொழில் நகரம்ங்க. இந்த தொழில் நகரத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபீமேல்ஸ்க்கு வந்து வீட்டில் வந்து நம்ம அன்றாட தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஒரு கம்பெனிக்கே நம்ம வந்திருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரீஸ் பேர் என்ன? ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேயே அவங்களே மேக்கிங் பண்ணி விற்பனைக்கு கொடுக்குறாங்க. மிக குறைந்த விலையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் பிரவீன். பிரவீன். நீங்கள் என்ன இருக்கீங்க ப்ரோ இங்கே? நான் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங்கில் இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரும் சொல்லலாம். அந்த போஸ்டிங்கில் இருக்கேன். ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம கம்பெனி பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். நம்ம கம்பெனி ஷார்ட் ஃபார்மாக டிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. நம்ம கம்பெனியில் என்னென்ன தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். என்ன தானே கேட்குறேன்? ஒன்றும் கிடையாதுங்க. வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்ஸி, அதான் 3 ஐட்டம் வந்து சொந்தமாக தயாரித்து டேரெக்டாக நம்ம கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் எல்லாம் தரம் இதில் என்னப்பா பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸில் அதையும் நாங்கள் மீறியே வந்து கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருங்க. ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வாஷிங் மிஷின். என்னடா வாஷிங் மிஷின் நினச்சிட்டு வேறு எதையே காமிச்சிருக்கேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம தேவலட்சுமி கண்டுபிடிச்சா காம்பாக்டான வாஷிங் மிஷினுங்க. பார்க்க சிறுசாக இருந்தாலும் இதோட வேலை வந்து ரொம்பவே பெருசாக இருக்க போது. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோலேருந்து 8 கிலோ, 9 கிலோ, 11 கிலோ மட்டும் நம்ம வந்து சொந்தமாக தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு காமனான மேலே லிட்டு வந்துடும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் நல்லா பெருசாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் தான் கொடுக்குறீங்களா, நான் கவலையப்பட வேண்டாம். வாரண்ட்டி முடிஞ்சாலும் பயப்படாதீங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம சர்வீஸ் அப்போ நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு பைப் ஒன்று கொடுத்துருப்போம். இந்த பைப் எதுக்காக பார்த்தீங்கன்னா மிஷினை நீங்கள் திருப்பினா போதும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த டேப் வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே ஒன்று இந்த நட்டு போட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா டேப் மூலியமாக ஓஸ் வச்சு டேரெக்டாக தண்ணி வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் 2 வாசல் எடுத்துருப்பாங்க. இது டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே ஒன்று வெளியே ஒன்று நம்ம போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு வெளியே போகணுன்னு நினச்சிங்கன்னா சைடில் இந்த கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொக்கி எடுத்து நீங்கள் கீழே விட்டினாலே போதும். உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். தண்ணி உங்களுக்கு நிப்பாட்டணும் நினச்சா மறுக்க கொக்கி எடுத்து மேலே மாட்டிடுங்க. உங்களுக்கு தண்ணி ஹோல்ட் ஆகி அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் கொடுத்துருப்போம். 2.25 மீட்டர் உங்களுக்கு தாராளமாக வந்துடும். 3 கோர் ஒயர் கொடுத்துருப்போம். உங்களுக்கு 2.25 மீட்டர் உங்களுக்கு தாராளமாக வந்துடும். இது வந்து யூஸ் பார்த்தீங்கன்னா தனியாக எதாவது கரண்ட் எடுக்க மாட்டேன். தனியாக எந்த கரண்ட் எடுக்க வேண்டாம். நீங்கள் வீட்டில் மிக்ஸி, கிரைண்டரு அந்த மாதிரி போடுறீங்க பார்த்தீங்கன்னா டிவி, அந்த கரண்ட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக செப்பரேட்டாக கரண்ட் எடுக்க தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 8 கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோ. என்னப்பா பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து 6 கிலோ, இது 8 கிலோ, இது 9 கிலோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டரோடதும் உள்ள இம்ப்ளர் சுற்று பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா 6 கிலோ வந்து உங்களுக்கு 3 லேயர் பாடி கோர் லென்த் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிலோவில் 4 லேயர் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லேயர் கொடுப்பாங்க. பாடியோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். மோட்டரோட கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிக துணி போட்டாலும் உங்களுக்கு துவைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி மோட்டருக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் கிளாஸ் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஏதாவது கீழே பட்டு உடஞ்சிருமா? இது பார்த்தீங்கன்னா முழுக்க கிளாஸோ பிளாஸ்டிக்கோ நினைக்க வேண்டாம். முழுக்க எல்லாமே ஏபிஎஸ் ஃபைபரால் செஞ்சது. இதை நான் தூக்கி கூட போடுறேன். எந்த ஒரு பாஸும் நீங்கள் எடிட்டோ எதுவுமே பண்ண வேண்டாம். நல்லாவே பாருங்கள். இப்படி போட்டாலும் போதும், இல்லை நீங்கள் எதையும் தூக்கி நல்லா இப்படி போட்டாலும் போதும். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்சோ எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பாஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லாவே பார்த்துக்கலாம். எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். பாடி கூட நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு டேமேஜும் உங்களுக்கு ஆக போதில்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு அடி அடிச்சு காட்டுங்க பார்ப்போம். டப்பு நல்லா கீழே போட்டு இல்லை உடச்சி இல்லை இப்படி போட்டுங்க உங்களுக்கு எதுவுமே ஆக போதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணுறதே இல்லை. நல்லா பாஸ் கூட பார்த்துக்கோங்க. எந்த ஒரு எடிட்டும் பண்ணிடாதீங்க, எந்த ஒரு கட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து கஸ்டமருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி க்ளீனஸும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ண கேட்குறேன். நீங்கள் 30,000 40,000 மிஷின் வச்சிங்கன்னா அது கூட கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். நல்லா துவைக்கலைன்னா எங்கள் கம்பெனி வந்து நீங்கள் பார்த்துருக்க யாருக்குமே ரெஃபர் பண்ண வேண்டாம். ஏன் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க டவுட்டோட. அவங்க வாங்கிட்டு பிடிச்சி போய் தான் அவங்க ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி அவங்களுக்குலாம் ரெஃபர் பண்ணுறது தான் இவ்வளோ க்ரோத்தாக எல்லாம் முடிஞ்சது. ஓகே, மினிமம் ப்ரைஸ் வந்து நம்மளுடைய என்ன பட்ஜெட்டில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க? வாஷிங் மிஷின் பார்த்தனாலே உங்களுக்கு 15,000
20,000 10,000 மேலே தான் இருக்கும். ஆனால் நான் ஸ்டார்டிங்காக சொன்ன வரேன், நீங்கள் ஒரு ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம், நாங்கள் அதுக்கும் மேலே வச்சுருக்கோம். எவ்வளோ தானே கேட்குறீங்க? உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வெறும் 2,950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். வெறும் 2,950 தான், 50 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். ஏதோ நீங்கள் ஆஃபர் வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்டு. நீங்கள் 10 பீஸ் எடுத்தால் இந்த ரேட்டு இல்லை, நீங்கள் ஒரு பீஸ் நீங்கள் வாஷிங் மிஷின் எடுத்தாலும் இதே ப்ரைஸ் தான். என்ன ப்ரோ, அதாவது நார்மலாக நம்ம மிக்ஸி வாங்கினா என்ன ப்ரைஸ் சொல்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கீங்களே? அவ்வளோதான். வெறும் 2,950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நீங்கள் பே பண்ணிங்கன்னா தாராளமாக வாஷிங் மிஷின் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 கிலோ, கடைசியாக 11 கிலோவே சொல்லிடுறேன், 11 கிலோ ரேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு 8,9 வரப்போகுது. நீங்கள் 11 கிலோ நீங்கள் வந்து ஷோரூமில் கேட்டு பாருங்கள், 11 கிலோவே வந்து உங்களுக்கு 15,000 16,000 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க? எவ்வளோ ப்ரோ? ஒரு 5,000 கட் பண்ணி 10,000 நினைப்பீங்களா? ஆமாம் ப்ரோ, நீங்கள் நினச்ச மாதிரி அதே தான். அது கிடையாது. வெறும் உங்களுக்காகவே ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 5,015 கொடுத்துருக்கோம். ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களே. அவ்வளோதான். வெறும் 5,015 கொடுத்தீங்கன்னா தாராளமாக இந்த 11 கிலோ நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் யூசேஜ் சொல்ல பாருங்க. யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். கீழே எல்லாத்தையும் டைமர் இருக்குது பார்த்தீங்களா? சேம் எல்லாமே ஒரே மெக்கானிசம் தான். 0 5 10 15 கொடுத்துப்போம். ஏரோ மார்க் வந்து ரைட் சைட் போட்டிருக்கோம். நீங்கள் ரைட் சைடில் டேர்ன் பண்ணணும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவைக்க நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்கு மேலே போகாது. உங்களுக்கு ஸ்டாப் பண்ண நினச்சிங்கன்னா சில பேர் 0 திருப்பினா ஆஃப் ஆகி நினைப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணால் போதும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக 0 வந்து டோட்டலாக உங்களுக்கு மிஷின் வந்து ஆஃப் ஆயிரும். கீழே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த பஸ்ஸில் எதுக்காக கொடுத்துருக்காம பார்த்தோம், 0 ஆஃப் ஆகிறதுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் முன்னாடி உங்களுக்கு லைட்டு சவுண்டு நம்மளே வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக பஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம். சரி, எவ்வளோ வெயிட் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ? அது எவ்வளோ துணிகள் நம்ம 6 கிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் தனியாக இருக்கிறாங்க, சிங்கிள் பர்சன் வந்து நீங்கள் 6 கிலோ தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க 8லேருந்து 11 கிலோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 கிலோ வந்து நீங்கள் 3 செட்டு துணி போட்டுக்கலாம். அதாவது 3 செட்னா 3 ஃபேண்ட்டு 3 சட்டை அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் 8 கிலோ வந்தால் 4 சட்டை 4 ஃபேண்ட்டு அந்த மாதிரி 8 துணி நீங்கள் போட்டுக்கலாம். 11 கிலோ வந்தால் நீங்கள் 5 சட்டை ஒரு 4 ஃபேண்ட்டு இல்லை சின்ன சின்ன கிளாத்து கூட எதாவது இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ண முடியாது இல்லைங்களா? ட்ரையர் மட்டும் பண்ணிக்கலாம். துவைச்சு உங்களுக்கு அலாசி கொடுத்துரும். உங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷன் வேணும்னா பின்னாடி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ ஸ்டார்டிங்கு, அப்புறம் 8.5 கிலோ 9 கிலோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் வேரியன்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து கிளாஸ் வேரியன்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட்டு இதில் டிஎல் லைன் நம்ம லோகோட வந்துடும். எத்தனை கேஜஸ்ன்னு வந்து உங்களுக்கு எல்லா மிஸ்லையும் உங்களுக்கு ரைட் சைட்லேயும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் வந்துடும். இது வந்து துவைக்கிறக்கான நிமிஷம் 3 நிமிஷம் 6 நிமிஷம் 9 நிமிஷம். அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா 0 மட்டும் திருப்பக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவாக 0 வந்துடும். நார்மல் ஸ்ட்ராங்காக ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க. ட்ரெயின் கொடுத்தா உங்களுக்கு தண்ணி வெளியே போயிடும். நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை பேண்ட்டு வேஸ்ட்டி எது இருந்தாலும் நீங்கள் நார்மல் வச்சு துவைச்சிக்கலாம். ஸ்ட்ராங் வந்து நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டோ இல்லை பெட்ஷீட்டோ போட்டோன்னா ஸ்ட்ராங் மோடு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட ட்ரையரும் உங்களுக்கு ரைட் சைடு வந்துடும். 5 நிமிஷம் கொடுத்துருக்கோம், நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ள ஸ்பேஸு பார்த்தா நல்லாவே உங்களுக்கு நல்லா ஆழமாகவே கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் துணியை போட்டு நல்லாவே துவைச்சிக்கலாம். இது எதுக்கு ப்ரோ கொடுத்துருக்கீங்க? இது வந்து ஸ்பின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாசன்னு கொடுத்துருக்கோம். இன்லைட் பைப்பு வேணும்னுச்சுன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம். இன்லைட் பைப்பும் சரி அவுட்லைட் பைப்பும் சரி உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் உள்ளே கொடுத்துருவோம். ப்ளஸ் வாரண்ட்டி 1 இயர் வாரண்ட்டி. நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் 1 இயர் வாரண்ட்டி கம்பல்சரியாக கொடுக்குறோம். இது வந்து பிளாஸ்டிக் வேரியண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியண்ட்டு. ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் லுக்கில் ப்ரீமியமாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பேஸும் பார்த்தா நல்லா டீப்பாக ஆழமாகவே நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கோம். இதையும் உள்ள ட்ரையர் பார்த்தோம்னா நல்லா ஸ்பேஸாக ஆழமாகவே நல்லாவே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டோர் க்ளோசிங் சிஸ்டமும் கொடுத்துருக்கோம். இதாவது நம்ம போட்டோம்னா டமால்லாம் சத்தாது, நீங்கள் விட்டினாலே போதும். கிளாஸ் இருக்கனால உங்களுக்கு சாஃப்ட் டோர் க்ளோசிங் அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் நீங்கள் ஒரு 18,000 20,000 மேலே போனது இந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இப்போ தேடலாம் ஆப்ஷன் எங்கே இருக்குது, எதாவது டச் அப்பா அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஹைடாகி வச்சுருக்கோம். எதாவது டஸ்ட்டோ வாட்டரோ உள்ளே போகாமல் இருக்க சேம் எல்லாமே அதே மாதிரி தான் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஜென்டிலும் வந்து ஆட் பண்ணிப்போம். ஜென்டில் வந்து நம்ம வந்து காஸ்ட்லியாக சாரீ ட்ரெஸ்ஸஸ் எடுக்கும்போது நம்ம கேர் எடுத்து துவைப்போம். அந்த கேர் மிஷின் எடுக்கிறனால தான் நம்ம ஜென்டிலும் கொடுத்துருக்கோம். ஜென்டில் போட்டாலே போதும், நம்ம துவைக்கிற மாதிரி அதே அழகாக துவைச்சி கொடுத்துருவோம். ஓகே. இதுவும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து நல்லாவே கொடுத்துருப்போம். எல்லாம் சொல்லியாச்சு. இதோட ரேட்டு சொல்லாமல் இருக்கேன் நீங்கள் நினைக்க வேண்டாம், அதையும் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 கிலோ ஸ்டார்டிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 6,750 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். நம்ம 8.5 கிலோ 9 கிலோவோட சொல்ல மாட்டோம். நான் கடைசியாக ஃபைனலே சொல்லிடுறோம். 9 கிலோ கிளாஸ் மாடலே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்குன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வேணால் தாராளமாக கேட்டு வருங்க. உங்களுக்கு 21 22 சொல்லுவாங்க, இல்லை 18 19 கூட அதுக்கு மேலே தான் வரும். ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். 9,000 ஜிஎஸ்டி அவ்வளோதான்.
இதே ட்ரை எல்லாமே வந்துடும். துவைச்சிரும், அலாசரும், உங்களுக்கு காய வச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லுக்கும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டோர் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் உங்களுக்கு ஹைட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பெக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 20 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9,000 + GST நீங்கள் தாராளமாக வீட்டுக்கிட்டு போய் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினு, கிரைண்டர், மிக்ஸி வரும். வாஷிங் மிஷினை பார்த்தாச்சு, அடுத்து வந்து உங்களுக்கு மிக்ஸியும் கிரைண்டர் காமிச்சிடும். நம்மகிட்ட கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடலில் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேபிள் டாப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல் பண்ணிட்டு இருக்கோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து டேபிள் டாப்பை பார்த்தலாம். டேபிள் டாப்பில் உங்களுக்கு மேலே வந்து ஒரு லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரம்மோட நம்ம கொடுத்துருக்கோம். 2 கல்லோட உங்களுக்கு வந்துடும். இதுக்கு அட்டாச்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைறது, தேங்காய் துறது உங்களுக்கு கூடயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு தான். வாரண்டி உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கம்பல்சரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வாரண்டி முடிஞ்சது கவலையப்படாதீங்க. நீங்கள் எப்போ இருந்தாலும் நம்ம சர்வீஸ் அப்போ நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் பண்ணிகிட்டு இருக்கோம், காப்பரும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காப்பரும் அலுமினியம் மிக்ஸ் பண்ணி பியூர் காப்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5000 மேலே வந்து சேல் பண்ணியிருக்கேன். நம்ம அப்படி பண்ண போகிறதே கிடையாது. உங்களுக்கு அலுமினியம் வேணும்னு வச்சுன்னா உங்களுக்கு அலுமினியம் மோட்டர் உங்களுக்கு பண்ணி கொடுத்து கையில் வந்து கொடுத்துரும். இல்லை எனக்கு காப்பர் தான் வேணும்னு வச்சா காப்பர் பியூர் காப்பர் உங்களுக்கு ரெடி பண்ணி கிரைண்டரை வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். டில்ட்டிங் மாடல் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு மேலே லிட் வந்துடும். 2 லிட்டர் கெப்பாசிட்டி ப்ளஸ் 1 இயர் வாரண்ட்டி வந்துடும். இதுக்கும் அட்டாச் பண்ணிட்டால் உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசுறது, தேங்காய் தூள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அரிசி போட்டால் கூட வந்து சுத்தமாக ட்ரம் வந்து ஸ்டக் ஆகி நின்றோம். அந்த லோடில் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறக்கோ இல்லை கழுவுறக்கோ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கீழே வந்து இப்போ நம்ம ட்ரம்மை வெளியே கொண்டு போகிறதுக்கு ஸ்லிப்பாகி கூட காலில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட்லாம் தவிர்க்கணும். சைடில் வந்து நாபுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாபை ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வெளியே எழுங்க. வெளியே இழுத்ததுக்கப்புறம் இப்படி அழகாக இப்படி சாய்ச்சினாலே போதும். மாவு வந்து உங்களுக்கு அழகாக ஸ்லைடாகி வந்துடும். ஈஸியாகவே நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கழுவுறதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் கழுவி அழகாக இப்படி நிப்பாட்டி வச்சனாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். ஜஸ்ட்டு ஒரு டைம் இழுங்க, இழுத்துட்டு சாய்ங்க. நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாக் ஆகிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மிக்ஸி வந்து ஸ்டார்டிங்கில் 550 வாட்ஸில் கிடையாது. ஸ்டார்டிங்கே நம்ம வந்து 750 வாட்ஸில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு 3 ஜாரோட வந்துடும். ஒன்று வந்து பெரிய ஜார், இன்னொரு மிடில் ஜார், இன்னொரு ஸ்மால் ஜார் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள காப்பர் வந்து பியூர் காப்பர் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ தானே கேட்குறீங்க? வெறும் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா 1900 + GST நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க. டில்ட்டிங்கில் நீங்கள் வெளியே தேடி பாருங்கள், வெளியே ஷோரூமில் கேட்டு பாருங்கள், 7000 8000 சொல்லுங்கள். ஆனால் நம்ம தேவி லெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வெறும் 2850 + GST கொடுத்துட்ருக்கோம். மிக்ஸியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜாரோட உங்களுக்கு 750 வாட்ஸோட GST சேர்த்து வெறும் உங்களுக்கு 2000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆப்ரேட் பண்ணி காட்ட முடியுமா? வாரண்டி வந்து எவ்வளோ இயர்ஸ் கொடுக்குறீங்க? 1 இயர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வாரண்டி 1 இயர் தான் கொடுக்குறீங்க, கவலைப்பட வேண்டாம். நம்ம எத்தனை வருஷம் நீங்கள் 1 இயர் முடிஞ்சது இல்லை 10 வருஷம் ஆச்சு ப்ரோ சர்வீஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக வாங்க. இந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் பிரிஞ்சாலும் சரி, இல்லை ஒரே ஒரு போல்ட்டு தொலைஞ்சாலும் சரி, தாராளமாக வாங்க. அந்த ஒரு போல்ட்டை கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஓகே. ஸோ சர்வீஸ் வந்து எவ்வளோ டேஸில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க? சர்வீஸ் வந்து நீங்கள் குயிக்காக இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1/2 ஹவரில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லை நீங்கள் வெளி அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அனுப்புறீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் பண்ணி கொடுத்துரும். அது மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. நம்ம கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா யாருமே சில கம்பெனியில் வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எல்லாமே காட்டுவோம். அதே மாதிரி கஸ்டமர் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சா கூட தாராளமாக நாங்கள் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு அதே தான் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மோட்ரு எப்படி வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத காட்ட போகிறோம். உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி காயெல்லாம் கட்டி உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காயில் கட்டுறேன்னு சொல்லுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயராக வந்து உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கட்டி நாட்டு கட்டி வச்சுருவாங்க. ஓகே. அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செக்ஷன் எல்லாம் அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு, கிரைண்டருக்கு, மிக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி தான். உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு இங்கே அசம்பிள் பண்ணி வச்சுருவாங்க. ஒன்று சாம்பிள் கிடைக்க போகும். மோட்டர் வந்து ஃபினிஷிங் ஆகி வர்றது இப்படி தான் இல்லைங்களா? இது முன்ன மோட்ரு இன்னும் ரெடி ஆகல. அந்த மோட்ரு 100% கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு அங்கே அடிக்கிருக்கா பாருங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வைண்டிங் செக்ஷன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் செக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த சைடு வரும். அது அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு உங்களுக்கு இங்கே வந்து வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வார்னிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுருக்காங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இதை நான் இப்படி தொட்டாலே பார்த்தீங்கன்னா விலகி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது வந்து விலகி வராது. இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சுத்தியில் எடுத்து அடித்தாலும் சரி, இல்லை ஏதோ உளி எடுத்து அடித்தாலும் சரி, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு இது உருட்டு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாடியிலேருந்து டச் ஆகிடக்கூடாது. பாடியில் டச் ஆனால் உங்களுக்கு வந்து எர்த்து பாஸ் ஆகும். அதெல்லாம் நடக்கக்கூடாது. உங்களுக்கு வாரிசு வந்து ஊற்றுறாங்க. அதனால தான் உங்களுக்கு ஒயர் பிரிஞ்சு வராமல் ஷாக் அடிக்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்னிஷ் ஊற்றுனதுக்கப்புறம் கவர் போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. இதான் ஃபினிஷிங்களா? இப்படி தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி வைப்பாங்க. மேலே ஒரு கவரு, கீழே ஒரு கவர், மேலே ஒரு கவர் வச்சு நடுவில் வந்து உங்களுக்கு வந்து ரோட்ரு வரும். ரோட்ரு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு மேலே ஒரு கவர், கீழே ஒரு கவர் போட்டு உங்களுக்கு த்ரெட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஆம்ஸு, எவ்வளோ வாட்ஸு, கரண்ட் அடிக்குதான்னு எல்லாமே இங்கே தான் செக்கப் போயிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி கட்டுறாங்க பார்த்தீங்களா. இது எதுக்காக செக் இது பண்ணுறது? வந்து நல்லா ஒரு ஆம்ஸ் எவ்வளோ வருது, கரெக்டான லோடு வருதா, கரண்ட் அடிக்குதா, எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே மீட்ரு இருக்கும். அங்கே மீட்ரு இருக்குது. அதில் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு இது ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கரெக்டான அக்யூரஸியில் காட்டும். இது மோட்டர் ஓடுது. அந்த மோட்டர் ஓடும் போது தெரியுது இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு டெஸ்டிங்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. மோட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 100 மோட்ரு தயாரிக்கிறோம், 500 மோட்ரு தயாரிக்கிறோன்னா ஒரு 200 மோட்ரு செக் பண்ணால் போதுன்னு அப்படி பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு மோட்டரும் எல்லாமே தரவாக செக் பண்ணி தான் இவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கே அனுப்புவாங்க. அதாவது 500 மோட்ரு தயாரித்தாங்கன்னா 500 மோட்டரும் நல்லா பெஸ்ட்டாகவே கொடுக்கணும்னு வச்சுட்டு 500 மோட்டரும் தரவாக நல்லா செக் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே வந்து அசம்பிளே ஆகும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் மோட்டர் எடுங்க. ஆமாம், ஒன்று எடுங்க பார்ப்போம். இப்போ மோட்டர் வந்து நீங்கள் வெளியெல்லாம் வாங்குறதில்ல, எல்லாமே இந்த நட்லேருந்து சரி, கவர்லேருந்து சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங், உங்களோட சொந்த ப்ராடக்ட். சொந்த ப்ராடக்ட். அதனால தான் எங்களால் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் தர முடியும். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்னங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போகும். கீழே ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு வாஷிங் மிஷின் செக்ஷன். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாடி எல்லாமே. இதெல்லாமே பாடி. அந்த பாடி எல்லாமே உங்களோட ஓன் ப்ராடக்ட் தான்? எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுக்கிறோம் இல்லை, நம்ம ரா மெட்டீரியல் எல்லாமே அரைச்சி அது நம்ம இன்ஜெக்ஷன் மோடியில் போட்டு நம்மளுக்குன்னு ஒரு டை இருக்குது, சொந்த டையில் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் பேட்டர்ன் வெளியே. ஃபினிஷிங் இதுதான், ஃபினிஷிங் இப்படி தான் வந்துடும் உங்களுக்கு. இதுதான் நம்ம 11 kgன்னு சொன்னோம் பார்த்தீங்களா வீடியோவில், அதுதான் இதோட பாடி. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோல்ஸ்லாம் ப்ராப்பராக ஹோல்ஸ் போட்டு பிசர்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரெடி ஆகி உங்கள் வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷின் அப்படி தான் டிஎல்ஐலேருந்து வருது. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங்கு மேலே வந்து 11 kgக்கு வந்து ரிங்கு வந்துடும். மேலே வந்து நம்ம உங்களுக்கு 11 kg பார்த்தோம் பார்த்தீங்களா, மேலே உள்ள பாடியோட இங்கே வந்துடும், இங்கே வந்து நம்ம லோகோட வந்துடும். இதுதான் ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டம் சொல்லுவாங்க, அதாவது கீழ்ப்பகுதி. டைமரில் நம்ம டைமர் காமிச்சோம் பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ. பாட்டம் சொல்லுவாங்க. நம்ம சொன்ன ஒவ்வொரு கலரும் இதில் ஒவ்வொன்றா நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகே, அதாவது நான் இதான் பாட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா, பாட்டம் வந்து உங்களுக்குலாம் எந்த ஹோல்ஸுமே வராது, எதுவுமே வந்திருக்காது. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா எல்லா ஹோல்ஸும் போட்டுருவாங்க. தெரியுதுங்களா ஹோல்ஸு? ஓகே ப்ரோ. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் கிளீனிங் செக்ஷன். ஓகே, இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேத்தில் வந்துட்டு ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு போர் போடுறது, ட்ரில் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லா ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஹோல்ஸ்லேருந்து ட்ரில்லிங் மட்டும் எல்லாமே உங்களுக்கு இங்கே தான் ஒர்க் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இங்கே தான் ஹோல்ஸு எல்லாமே பண்ணுறது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் க்ளீனிங் செக்ஷனுக்காக தனியாக இருக்குது. க்ளீனிங் செக்ஷன் போனதுக்கப்புறம் தான் அசம்பிள் ப்ராடக்ட்டுக்கே வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து க்ளீனிங் செக்ஷன் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இப்படி காமிச்சேன் ஹோல்ஸுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வெள்ளையே ஒட்டியிருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம், அதெல்லாம் புஷ் டைப். அதாவது நம்ம வாஷிங் மிஷின் வந்து கீழே நிற்கிறக்கா ஸ்டாண்டர்டாக. இதெல்லாம் புஷ். சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும், ஹோல்ஸ் விட்ருக்கீங்களா எலி போயிடாதான்னு. கவலைப்படாதீங்க, அதை நாங்கள் அடைச்சிருவோம். ஏன் எலியை பிடிச்சிருவீங்களா? அது வந்து நம்ம வந்து அடைச்சிருவோம். எலியோ எதுவுமே உங்களுக்கு போகிற சான்ஸில் இந்த குட்டி ஓட்டம் மட்டும் அடைக்க மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக போகிறது.
தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு க்ளீனிங்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக புஷ்லாம் ஒட்டிட்டு சைடில் உங்களுக்கு எல்லாமே பக்கவானது பண்ணியதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா அடைச்சிருவோன்னு, இந்த மாதிரி அடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமர்லாம் சொருகி பஸ்ஸர்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணி உங்களுக்கு அசம்பிள்லாம் ஃபுல்லாக பண்ணி வச்சு மேனுஃபேக்சரிங் இடத்துக்கு போயிடும். ஓகே, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டைமர் பீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன டைமர் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது உங்களோட ஓன் ப்ராடக்ட்டுங்கிறனால தான் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டுக்கு உங்களால் கொடுக்க முடியுது. ஆமாம், இதுவே எங்களுக்குள்ள வேறு யாரோ டீலர்ஸு வேறு யாரோ 2-3 பேர் லைனில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வரக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000-15,000 கன்ஃபார்மாக இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இல்லைங்களா ப்ரோ? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேஜஸ் கொடுத்துருவோம் நம்ம. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜஸ்லேயும் இருக்கும். இப்போ இது என்ன செக்ஷன்? இதான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாஷிங் மிஷின் செக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் உள்ளே வந்து உங்களுக்கு இம்ப்ளர்லேருந்து பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு துணி சுற்றி கொடுக்குறது. நம்ம வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்ப்போம், ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளர்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து துணி வந்து துவைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. ரைட்டு லெஃப்ட்டு உங்களுக்கு மாறி மாறி சுற்றுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி இப்படி தான் வந்துடும். பாடி வந்ததுக்கப்புறம் இம்ப்ளர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் நான் காமிச்ச பார்த்தீங்கன்னா. அது வந்து உங்களுக்கு போல்ட்லாம் போட்டு உங்களுக்கு உள்ளே பார்த்தாலே தெரியுங்களா, இப்படி தான் உங்களுக்கு உள்ளே வந்து இதுதான் துவைச்சி கொடுக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாலாம் போட்டுட்டு உங்களுக்கு இம்ப்ளர் வந்து இது சுற்றுறதுக்கு தேவையான பார்த்தா மோட்ரு தான் கண்டிப்பாக தேவை. அதனால் மோட்ரு இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்லெட் ஓஸ் வந்து இந்த வழியாக தான் வரும். எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு மேலே அந்த எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து மாட்டினதுக்கப்புறம் இதை எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. இதை எடுத்து மேலே கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பாடியும் இதுவும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு ரிங் ஓட்டினதுக்கப்புறம் டெஸ்ட்டெல்லாம் ஓட்டி கரண்ட் அடிக்குதா, லீக்கேஜ் இருக்கா, நல்லா உங்களுக்கு வந்து ஹெவி லோடெல்லாம் சுற்றுதா, ஏதோ ஒரு கிராக் இருக்கா, எல்லாமே ப்ராப்பராக பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுக்கு வரும்போது பாக்ஸ் வந்து இப்படி வந்துடும். பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நான் வெளியே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது வாஷிங் மிஷின். நிறையா ப்ராசஸ் போய் என்னென்னலாம் பார்த்தேன் பார்த்தீங்களா, காம்பனண்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, பாடி பாட்டம் ரிங்கு எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு முழுமையான வாஷிங் மிஷின் இப்படி தான் இருக்கும். ஓகே, பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கிங்கை கொடுத்துருப்போம். இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. சேஃப்டி பில்லரு, இந்த மாதிரி சேஃப்டி பில்லர்லாம் உங்களுக்கு 4 சைடு சொருகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு 3ஆக மடக்கி கார்னரில் வைப்பாங்க. ஏன்னா ஃபுல் பேக்கிங் பக்காவான பேக்கிங்கில் தான் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு டேக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டேக் போட்டு தான் உங்களுக்கு வீட்டுக்கே வரும். இந்த மாதிரி டேக் போட்டு தான் வீட்டுக்கே வரும். ஓகே, வீட்டுக்கே வரும் உங்களுக்கு. எல்லா மெஷின்ஸுமே நீங்கள் இப்படி தான் அனுப்புவீங்க? ஆமாம், அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 1000 மிஷின் நாங்கள் தயாரித்தா கூட 500 மிஷின் செக் பண்ணிட்டு 500 ஓகே கரெக்டாக தான் இருக்குன்னு நாங்கள் பண்ணவே மாட்டோம். 1000 தயாரித்தாலும் 1000 ஃபுல் செக்கப்பு. அந்த 1000 மிஷினும் எல்லாமே 1 by 1 பார்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் பேக்கிங்கே வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரீயூஸ் அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. எதனால ப்ராப்ளம் எல்லாமே ஃபுல் செக்கப் தான். மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து டைரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா, இல்லை வந்து நமக்கு ஹோம் டெலிவரி நீங்கள் பண்ணி தரீங்களா? அதாவது நீங்கள் கோயம்புத்தூர் வைக்கலாம், டேரெக்டாக நீங்கள் கம்பெனி கூட வாங்க, யாரையுமே உள்ள விட மாட்டலாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எப்படி எப்படிலாம் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அப்போயே உங்களுக்கு எத்தனை பீஸ் இருந்தாலும் கூட உங்களுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னு நினச்சா ஸ்க்ரீனுக்கு கீழே தெரிய பார்த்தீங்கன்னா 9345 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் ஹாய்னு போடுங்க. எங்கெங்கே டீலர் இருக்காங்களோ எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லிடுவோம். அவங்க டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி அங்கேயே நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது காம்பேக்ட் ஏதாவது இருக்குங்களா ப்ரோ? இந்த 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் அந்த மாதிரி வாங்குற மாதிரி ஏதாவது காம்பேக்ட் ஏதாவது? காம்போவா சொல்கிறீங்க? காம்போவா அப்படி கிடையாது. சிங்கிள் பீஸே பார்த்தீங்கன்னா காம்போ ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நம்மளுடைய கம்பெனி லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். ஓகே, நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவாடம்பட்டி 5 நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க, அங்கே நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு வச்சுன்னா கீழே தெரிய பார்த்தீங்கன்னா 9345 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, அந்த நம்பர் ஃபுல்லாக சொல்லுங்கள். 9345 938546. ஓகே, இந்த நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணி நம்ம தேவையான டீட்டெயிலாக கூட கேட்டுக்கலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் கூட எங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் இல்லாத கலரு என்னென்னலாம் வச்சுருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து. ஓகே ப்ரோ, நம்மளோட தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் முடியுங்க. ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பேக்டான வாஷிங் மிஷின் இருக்குது, அதே மாதிரி ட்ரையர் வாஷிங் மிஷின் இருக்குது, நம்மக்கிட்ட டேபிள் டாப் கிரைண்டர் இருக்குது, டில்ட்டிங் கிரைண்டர் இருக்குது, நம்மக்கிட்ட மிக்சியும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.
ஓகே. பல தகவல்கள் உங்களுடைய ஒரு பிஸி ஷெடியூலில் நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி ப்ரோ. ஓகே. தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ப்ரைஸில் வந்துட்டு இவங்க வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா நமக்கு வாஷிங் மிஷின் வந்துட்டு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நம்ம வாங்கணும், நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு ஃபேமிலி, நம்மளை வந்து ஒரு மினிமம் ப்ரைஸில் வாங்குறதுக்கு எந்த இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் வந்து உறுதியாக அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் நம்பர் தரேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.